நம்ம சபையில் ஒரு விசுவாசி இருக்கிறாரு. அப்பா அவரை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் தேவ கிருபையினால சின்னதாக ஆரம்பிச்சு இன்னைக்கு கோடிகளில் புரள்றாரு. ஒரு மாதம் சில கோடிகளை டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் ஆஃப். அவர் 2 ஃபோன் வச்சிருப்பார். ஒன்று பர்சனல் ஃபோன், ஒன்று பிஸ்னஸ் ஃபோன். ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பிஸ்னஸ் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். எவ்வளவு கோடிக்கு ஆர்டர் வந்தா கூட ஞாயிற்றுக்கிழமை பேச மாட்டாராம். அது ரெஸ்ட். 6 நாள் உழைச்சாங்க, காலிலேருந்து ராத்திரி வரைக்கும். இந்த நாள் தேவனுடைய சமூகத்துக்கு வரணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அவர் சர்ச்சுக்கு இன்னும் வராரு, அங்கே சாப்பலுக்கு வராரு. சீக்கிரமா வந்துடுவார். 7 மணி சர்வீஸ்க்கு 6:30க்கெல்லாம் கூலாக உட்காந்துருப்பார். நல்லா ஆராதிப்பார், வசனம் கேட்பாரு, நல்ல தேவனை முடிச்சோடனே ஓடலாம் மாட்டார். அங்கே சாப்பாடு கொடுப்போம், அங்கே காலையில் சாப்பாடு வாங்கலாம். சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நல்லா பேசிட்டு பொறுமையாக கிளம்பி போவார். அவசரமே பட மாட்டார். அவருடைய பாலிசி. கர்த்தருடைய கிருபையினால் அவர் இன்னும் ஆண்டவர் மேன்மைப்படுத்திட்டே தான் இருக்கிறார். சரீரத்துக்கும் ரெஸ்ட், மைண்டுக்கும் ரெஸ்ட். ஆண்டவர் இதை நம்முடைய சிஸ்டம்ல கொண்டு வரணும். ஏன் நமக்கு இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னா, நாம தேவன் கொடுத்த ஓய்வை நாம் கொண்டாடுறது இல்லை. we have learned to become busy all the time. 7 நாள்ல ஒரு நாள் உங்க லைஃப்ல பிளான் பண்ணுங்க, ரெஸ்ட். ஆலயத்துக்கு வர்றீங்களா?